தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எல்லாரும் ரொம்ப ஆவலா இருப்பீங்க, இந்த அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தை முடிவு என்னவா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை பேச்சுவார்த்தைன்னு சொல்ல மாட்டேங்க, அழுத்தங்களுக்கு மத்தியில நடந்துட்டு இருக்க ஒரு சமாதான உடன்படிக்கைன்னு சொல்லலாம். இந்த சமாதானத்தை அமெரிக்கா பண்ணுதா ஈரான் பண்ணுதான்றத கான்டென்ட் முடியல நீங்களே சொல்லலாம் மக்களே. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு பில்போர்டு. இப்போதைக்கு ஈரானில் இருக்கிற வாகன ஓட்டிகள்லாம் தெஹ்ரானில் ஒரு பர்டிகுலர் பகுதியை கிராஸ் பண்ணி போனோம்னாக்கா இதை பார்த்துட்டு தான் போகிறாங்க. இதேமாரி பில்போர்டில் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? அமெரிக்க போர்க்கப்பலை ஈரானில் இருக்க மிசைல்ஸ்லாம் அடித்து நாசம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ப்ரொபகண்டாவை ஈரான் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பில்போர்டில் பாருங்கள், ஈரான் தேசிய கொடி இருக்கு, மக்கள் சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு வெற்றி பரேடை நடத்துகிற மாதிரி இப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க புரியுதா? அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சிருக்கோல, இது கரெக்டாக முடிஞ்சதுனாக்கா உலகம் அமைதியாகவே இருக்கும். இதோ இதுமாரி மக்கள் மாதிரி உலகம் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது சொதப்புது, அமெரிக்கா முரண்டு பிடிக்குது அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல அந்த போர்க்கப்பல் சார்ந்த ஒரு காட்சி சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்தால் நீங்கள் எங்களை கோச்சக்கூடாதுப்பா அப்படின்னு ஈரான் கிட்டத்தட்ட ஒரு த்ரெட்டை அமெரிக்கா முன்னாடி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் என்ன வான் பண்ணிட்டு இருக்காப்புல, டாக் ஆர் ஃபேஸ் ஃபோர்ஸ், அதாவது ஒன்று பேச்சுவார்த்தைக்கு வா, இல்லையா என்னோட படையை ஃபேஸ் பண்ணு, ஈரானை நோக்கி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கலேபரங்களுக்கு மத்தியில தான் ஒமான் தலைநகர் மஸ்கட்ல பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க. எஸ், நடந்துருச்சு அந்த பேச்சுவார்த்தை. யார் என்று தெரிகிறதா? ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ். இவர் அவருடைய டீம் புடைசூட ஒமானுக்கு வந்தாப்புல. சாம என்ட்ரி. அவர் ஒரு பக்கம் வந்துட்டாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் விட்காஃப், அப்புறம் ஜெரட் கஷ்னர், ட்ரம்போட மருமக, இன்னும் சில பேர்லாம் வந்திருந்தாங்க. இப்படி 2 டீம்ஸும் ஒமானை வந்து ரீச் பண்ணியாச்சா. வந்தவங்க எல்லாருமே நேராக சந்திச்சுக்கிட்டாங்களா ப்ரோன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சந்திப்பை பற்றி என்னத்தை சொல்கிறது, இது ஆக்சுவலாக இன்டைரக்ட் டாக்குங்க. என்னன்னாக்கா, இவர் நேருக்கு நேராக பேசிக்க மாட்டாங்க. இவர்கிட்ட சொல்லுவார், இவரும் இவர்கிட்ட சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சார்ந்து இவர் அந்த விஷயத்த மேலே இன்ஃபார்ம் பண்ணுவார். புரியுதா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக இப்படி தான் நடந்திருக்காங்க. என்னன்னா, கத்தாரோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல, இவர்கிட்ட முதல்ல சந்திச்சு பேசினது பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அவர்கள் தான். சந்திச்சவர் எல்லா விஷயங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது போல் நடக்குதுங்க, அது போல் நடக்குதுங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்புல. இது ஃபார்மலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். இதை இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் விட்காஃப் அவரோட டீமோடு வந்தவர் இதே ஒமான் எஃப்எம்ஐ சந்திச்சு அவரும் இதுங்க அது இதுங்கன்னு எல்லாத்தையும் அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்புல. ஸோ 2 தரப்பும் இது போல் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாச்சாங்க. இதுக்கப்புறம் சரி ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் மீட் ஒன்று வைப்பாங்க, அட்லீஸ்ட் அதை வச்சு நடக்கும்னு பார்த்தா நடக்கலை. இப்போ ஈரான் தரப்பு ஊடகங்கள் எடுத்து நம்ம செய்தியில் போடுறாங்க, இல்லைங்க இது வந்து மற்ற டிப்ளமேட் சந்திச்ச மாதிரிலாம் இல்லை, இந்த 2 தரப்பும் பார்த்து டிப்ளமேட்டிக் சார்ந்த கிரீட்டிங்ஸை முன் வைப்பாங்களே, ஹாய் வணக்கம் வாங்க அப்படின்ட்டு, அது போல் பெருசாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியலன்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு எதிரும் புதிருமா 2 பேரும் ஒமான் எஃப்எம் நடுவில் வச்சுக்கிட்டு இன்ஃபர்மேஷனை கடத்தி கொண்டு போயிருக்கான்னு தெரியுதா? ஓகே, ஸோ இந்த பேச்சுவார்த்தை முடிவை நாம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா 2 தரப்பும் இப்போ அந்த மைண்ட் செட்டில் கிடையாது. இதுதான் உண்மை. ஏதோ ஃபார்மலாக ஒரு பேச்சுக்குன்னு இந்த பேச்சுவார்த்தை நடந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர மற்றபடி கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு முடிவு இந்த பேச்சுவார்த்தை எடுக்கவே படலைங்க. ஆனால் ஒரே ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு. நான் அதை பற்றி ஒன்றா சொல்கிறேன். ஆக்சுவலாக இதே நம்ம அச்சீவ்மெண்ட்டாக பார்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த நேரத்தில் நெகோசியேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க, இது மட்டும் இப்போ ரெடியாக இருக்காமா. இப்போதைக்கு நடந்த இந்த பேச்சுவார்த்தை முடிவில் ரிசல்ட்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் ரெடியாக இருக்கிறதுன்றது மட்டும்தான். ஓகே ரைட்டு. இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்குல்ல, இந்த அமெரிக்கா கூட இப்போ நடந்திருக்கிறது, அமெரிக்கா கூட நான் சொல்கிறது அதை. ஓகே, இது ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஓகேப்பா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஏதோ மூஞ்ச காமிச்சு முடச்சிக்காம இது போலாம் பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல தொடக்கம் அவரே சொல்கிறாருன்னா ஓகே, இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஆசுவாசம் ஆகுது, போகிற தவிர்க்கிறோன்ற ஆசுவாசம் ஏற்படுது. ட்ரம்ப் அவர்கள் இப்போ என்னத்தை நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபாஸ்ட் அக்ரிமெண்ட்டை நோக்கி புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க சும்மா இழுத்துட்டே போனால் வேலைக்கு ஆகாது, சீக்கிரம் முடிச்சு விடுங்க, ஈரான் என்னதான் சொல்லுது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி நெகோஷியேட் பண்ணி முடிச்சு விடுங்கன்ற மாதிரி தான் விட்காஃப் டீமை ட்ரம்ப் அவர்கள் ஃபாஸ்ட் அக்ரிமெண்ட்டை நோக்கி தள்ள ஆரம்பிச்சிருக்காரு. இதில் ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாப்புல, ஆமாங்க நல்ல ஆரம்பம் நம்மளுக்கு அப்படின்னு
அப்பாஸ் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ குட் ஸ்டார்ட்னு அதே வார்த்தைகளை ட்ரம்ப் அவர்கள் இப்போ பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ 2 தரப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நல்ல ஆரம்பம் இந்த பேச்சுவார்த்தை சார்ந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதேமாரி தான் முன்னாடியும் 12 டே வாருக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு நல்ல தொடக்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இழுத்துட்டே போனாங்க. 5 கட்ட சுற்று பேச்சுவார்த்தை நடந்தும் கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது. ஆனால் இதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா இந்த முறை கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பெருசாக மாறிடும், ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறிடும். இப்போதைக்கு வெளியாட்டிருக்க தகவல் என்ன தெரியுமா? ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கூட ஒரு புதிய நியூக்ளியர் டீலை நம்ம போட்டுப்போம். ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க நியூக்ளியர் டீலை தான் ஈரான் ஒத்துக்க மாட்டுது, பேச்சுவார்த்தையில் ஈடுபடி போயிட்டே இருக்கு. அதனால் நம்ம புதுசாக சில ஆல்ட்ரேஷனை பண்ணி அதுக்கப்புறம் ஈரான் கிட்ட கொண்டு போவோன்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களே இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்லையா. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபாஸ்ட் அக்ரிமெண்ட் ப்ராசஸ் சார்ந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காராம். இது மாதிரி பேச்சுவார்த்தை ஒன்று நடக்குதுனாக்கா, அமைதிக்கான பேச்சுவார்த்தையா போரை தவிர்ப்பதற்கான பேச்சுவார்த்தையா நடக்குதுனாக்கா, சம்பந்தப்பட்ட 2 நாடுகளும் சைலண்டாக இருக்கணும்ல. ஈரான் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பில் போர்டில் மட்டும் அவங்க வேலையை காட்டுறாங்க. ஆனால் அமெரிக்கா என்னென்ன பண்ணுது தெரியுமா? ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு ஆள் அமைச்சு விட்டு இன்னொரு பக்கம் ஈரான் மேலே புதிய சாங்ஷன்ஸை விதிச்சிருக்காங்க. அமெரிக்கா இப்போ சுட பண்ணியிருக்க சம்பவம் இது. இது எதுக்காகனா, ஈரானோட ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நாம் கண்ட்ரோல் கிடையாது, ஸ்டாப்பே பண்ணணும். ஈரான் கூட யார் பழக்க வச்சுக்கிட்டாலும் அவங்க நம்ம எதிரிகளாக பார்க்கணும், அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி தான் பல இனிஷியேட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புதிய தடைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 கப்பல்களை அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. வேற அமெரிக்கா 14 கப்பல் மேலே சாங்ஷனை போட்டிருக்கு. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கப்பல்களில் டர்க்கி கப்பல்கள் அடங்கும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட கப்பல்கள் அடங்கும், இந்தியாவோட கப்பலும் அடங்கும். இதைத்தான் பண்ணாங்கன்னு பார்த்தா இது கூட இன்னொரு கூடுதல் வேலையும் பார்த்து விட்டாங்க அமெரிக்கா. அதாவது 15 என்டிட்டிஸ் அண்ட் 2 தனிநபர்கள். இந்த தரப்புகள் சார்ந்து அடுத்த கட்ட சாங்ஷன்ஸையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? ஏன்பா நீங்கள்லாம் இந்த ஈரான் கூட பிஸ்னஸ் பண்ணி நிறைய காசை கொட்டி கொடுக்குறீங்க ஈரானுக்கு, இங்கேருந்து பொருளாக வாங்கி போயிட்டு ஈரான் அந்த காசை வச்சு எப்படி யுக்ரைன் காலத்தில் ரஷ்யா இந்த ஆயிலை விற்று வர பணத்தை வச்சு போரை டெவலப் பண்ணி போயிட்டு இருக்கு, அதே போல் நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் ஈரானோட நிறைய எக்ஸ்பான்ஷன் யூஸ் ஆகுதுப்பா. அந்த எக்ஸ்பான்ஷன் எல்லாமே நல்லதுக்கானது கிடையாது. இந்த ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலை. அப்பேற்பட்ட ஈரான் வார் மிஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபண்டெல்லாம் போகணுமா? போகக்கூடாது, நாங்கள் அதுக்கு தான் இந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்ட்டு சாங்ஷன்ஸை ஏன் விதிக்கிறீங்கன்னு செய்தியாளர் கேட்கும்போது அமெரிக்கா இந்த ஒரு பதிலை கொடுத்துருக்கு. ஓகே, இந்த டாமி பேகெட் இருக்கார்ல, அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டோட ஸ்போக்ஸ் பர்சன், இவர் என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த ஆயில் ரெவன்யூ ஈரானுக்கு அதிகமாக போயிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு தலைவலி தான், உலகத்துக்கு தலைவலி தான், அதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறதா அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு ப்ரெஷர் ஒரு பக்கம் நம்ம வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா நடந்திருக்கு? ஈரானோட கேபிட்டல் இருக்குல்ல டெஹ்ரான், அதோட கிழக்கு பகுதியில் ஈரானோட மிக முக்கியமான மிலிட்டரி பேஸ் ஒன்று இருக்குங்க. அந்த மிலிட்டரி பேஸ் இருக்க காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு ஒர்க் ஷாப்பும் இருக்கு. அங்கே நிறைய ஈரான் வேலைக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் திடீர்னு ஃபயர். ஆரம்பத்தில் செய்தி வெளியானதுமே உலக ஊடகங்களை மிரண்டுருச்சு. என்ன பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு பக்கம் சாங்ஷன் போடுறாங்க, இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஈரானுக்குள்ளே புகுந்து என்னங்க நடக்குதுன்னு பல பேர் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஈரான் சைடில் இருக்க உள்ளூர் ஊடகங்களே சொல்கிற விஷயம் இல்லைங்க, இது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அவ்வளோதான். இதை பற்றி டீப்பராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க, இது வரைக்கும் யாருக்கும் காயம் ஏற்படலைன்ற விஷயத்தையும் அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. ஆனால் பல பேர் இன்னும் சஸ்பெக்டாக பார்த்துட்டு இருக்கிறது, ஒருவேளை மொசாட் ஏதாவது வார்னிங் அட்டாக்கை பண்ணியிருப்பாங்களோ. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் அமெரிக்கா நினைக்கிறதுல ஓகே சொல்லணுன்றதுக்காகவே மொசாட் பார்த்த ஒரு சீக்ரெட்டான ஆப்ரேஷன் இதுவோன்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை நிரூபிப்பதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை மக்களே. சம்மந்தப்பட்ட ஈரானும் ஸ்ட்ராங்காக அதை பற்றி சொல்லலை. அதனால் அதை நம்ம கண் துடைப்பாக நினச்சி விட்டுருவோம். ஓகே, அமெரிக்கா இப்போ ஈரான் கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்ன தெரியுமா? மொதல் விஷயம், நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்க முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்களே, அதில் கொஞ்சம் இறங்கி வந்திருக்க மாதிரி தெரியுது. ஓரளவுக்கு தான் நீங்கள் பண்ணணும், ஒட்டு மொத்தமாக நீங்கள் எல்லாமே என்ரிச் பண்ணலாம் ஸ்டாப் பண்ணணுன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏற்கனவே என்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, அதை நீங்கள் வச்சிருக்கக்கூடாது, அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு அடுத்த விஷயம். மூணாவது, ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இதை லிமிட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல என்னது, ஒட்டு மொத்தமாக அதை கை விட்டுரும், அது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஈரான் கேட்டுருச்சு, ஏன்பா நியூக்ளியர் சாதனை டவுட் பண்ணனாக்கா, ஓகே அதில் ஒரு காரணம் இருக்குது, என்ன மிசைல் வரைக்கும் வர விட்டா எங்கள் ராணுவத்தில் எவ்வளோ பேர் இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ண முடியும் போல இருக்கு, அதெல்லாம் பண்ண முடியும். அவங்க முரண்டு பிடிக்கவே அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராமை மட்டும் லிமிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹூதிஸ், ஹமாஸ், ஹெஸ்புல்லா இது போல் ஈரானோட ப்ராக்சிஸ் அமைப்புகள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஈரான் ஃபண்டிங் மூலமாக வெப்பன்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணுறதை ஒட்டு மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது அமெரிக்காவுக்கு ஃபேவரானது கிடையாது, ஒட்டு மொத்தமாக இஸ்ரேலுக்கு ஃபேவரானது. அதுதான் அமெரிக்கா இங்கே கேட்டிருக்காங்க. இதில் கடைசியாக என்ன கேட்குறாங்க, உங்கள் நாட்டில் போராடுற மக்களை கொல்றீங்களே, அந்த அரசு கொள்ளுதான் தெரியல, பட் அமெரிக்கா சொல்கிறது இதுதான், கொல்றீங்களே அவங்க சார்ந்து ரொம்ப ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்களே, இட் மீன்ஸ் அவங்கள அடித்து புழகிறது, இது போல விஷயங்கள்லாம், இதெல்லாம் உடனடியாக ஸ்டாப் பண்ணணும்னு இவங்க இப்போ ஒரு திருத்தப்பட்ட ஒரு டீல் சார்ந்து இந்த விஷயங்களை ப்ரொபோசலாக வச்சு பேசிட்டு இருக்கிறதாவும் தகவல் வெளியே வந்திருக்கு. ஒரு பேச்சுவார்த்தைனா மியூச்சுவல் பெனிஃபிட்டாக இருக்கணும், ரெண்டு தரப்புக்கும் சாதகமாக அதை அமைஞ்சு முடியணும்ல.
ஸோ அமெரிக்கா என்னென்னலாம் ஈரான் கிட்ட இருந்து எதிர்பார்க்குது அதை சொல்லிட்டேன். அடுத்தபடியா ஈரான் அமெரிக்கா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பெரிய லிஸ்ட்டெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளாக எதிர்பார்க்குறாங்க. அதில் மொதல் விஷயம் மிசைல் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அதை பற்றிலாம் அவனது பேச்சுவார்த்தை யாரும் பேசவே கூடாதுன்றாங்க. நான் நெகோஷியபிள் திங்குன்னு அதை சொல்கிறாங்க. அதாவது நியூக்ளியர் டீலை பற்றின பேசணும்னு சொன்னீங்க, அதை பற்றி மட்டும் பேசுவோம். அதை விட்டு நாங்கள் யாருக்கு என்ன பண்ணணும், நாங்கள் என்னென்ன ஆயுதங்களை வச்சுருக்கணும், இந்த மிசைல்ஸு அது இதுன்னு அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு தெளிவாக விஷயத்தை எப்பயும் அழுத்தம் திருத்தமாக முன் வச்சுருக்காங்க. இது கூட இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, யுரேனியத்தை என்ரிச் பண்ணுறது இருக்குல்ல, ஏற்கனவே என்ரிச் பண்ணி வச்சிருக்க யுரேனியம் இருக்குல்ல, இது எல்லாமே எங்களோட உரிமைக்கு உட்பட்டதுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் அது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணால் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி சொல்ல முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் எங்களோட நியூக்ளியர் பவரை எங்கள் நாட்டு மக்களோட நலன் சார்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், பீஸ்க்காக. இங்கே எனர்ஜி செக்டார் சார்ந்து நியூக்ளியர் பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கு. நாங்கள் அதுக்கு மட்டும் தான் நியூக்ளியரை பயன்படுத்துகிறோமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அணு ஆயுதம் உருவாக்கலாம் பயன்படுத்துகிறேன்னு திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஓரளவுக்கு இறங்கி வந்துச்சு. ஆனால் ஈரான் இது போது அது இன்னும் கொஞ்சம் இறங்கி பண்ணுற மாதிரி தான் இந்த விஷயங்களை இப்போ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. ரைட்டு, ஓகே விடுங்க. இந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அது ஈரான் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வரைக்கும். இதில் மொதல் ப்ரெஷர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோட எக்கானமி ஏற்கனவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. பல பேரும் ஆகலை, ஓரளவுக்கு தொங்குதுன்னு சொல்லுவீங்க. கொலாப்ஸ் ஆகிடுச்சு மக்களே, இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அதுதான் உண்மை. ரெண்டாவது விஷயம், வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஈரானோட கரன்சி வேல்யூ பயங்கர கிராஷ். எக்கானமி கீழே இந்த அளவுக்கு போகுதுன்றத கரன்சி வேல்யூ பேஸ் பண்ணி உங்களால் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு தான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மேலே போட்டிருக்க சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் லிஃப்ட் பண்ணியே ஆகணும். அது பண்ணலை, ஈரானுக்கான ப்ரெஷர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும். அமெரிக்கா இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாமல் விட்டாலும் ஏற்கனவே நிறைய டேமேஜ் ஏற்படுத்திட்டாங்க சாங்ஷன்ஸ் மூலமாக. ஸோ அமெரிக்கா இதுக்கப்புறம் எதுவும் லிஃப்ட் பண்ணாமல் விட்டாங்கனாக்கா ஈரானோட நிலைமை இன்னும் அதில் பாதாளத்துக்கு போகும். மக்களே இந்த மார்க்கத்தை பேஸ் பண்ணுற விஷயம், அரசியல் கட்டமைப்பு ரெஜிம் சார்ந்த விஷயம், அப்புறம் இந்த அங்கே இந்த மொழி பேசுகிறாங்க அந்த மொழி பேசுகிறாங்க, இந்த மக்கள் இருக்காங்க அந்த இனம் இதெல்லாம் பேசுகிற விஷயம், இதெல்லாம் தாண்டி சித்தாந்தத்தை பேஸ் பண்ண விஷயம். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உங்களை நம்பி இருக்க மக்களை ஒழுங்காக ஆளணும், அந்த மக்களுக்கு நல்வாழ்க்கையை கொடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும். அந்த வகையில் தான் நான் எந்த நாட்டெல்லாம் பார்க்காம ஜென்ரிக்கா எல்லா விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது மத்தியில் அமெரிக்கா என்ன பண்ணுது, சாங்ஷன்ஸ் அவங்க லிஃப்ட் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் பேச்சுவார்த்தை முடிவை பொறுத்து தான் அமைய போகுது. அதில் கூட ஈரான் நியூக்ளியரை விட்டுற மாதிரி தெரியல. அதனால் இது எவ்வளோ நாளைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல. அமெரிக்கா இன்னொரு பக்கம் இந்த USS ஏப்ரஹாம் லிங்கன் இருக்குல்ல, ஒரு மிதக்கும் ராட்சசன் கிட்டத்தட்ட, அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ஒரு படை தொகுப்பு, ஆஸ்ட்ரே குரூப்பு, இந்த போர்க்கப்பல் தொகுப்பு, இந்த கப்பலை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கே இந்த அரேபியன் சி இருக்குல்ல, அதன் வழியாக செயலிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கப்பலை பற்றி சொல்லிடுறேன். இது எதுக்காக மிதக்கும் படைக்கலம்னு சொல்கிறேன்னாக்கா, இதோட லென்த்து மட்டுமே 1092 ஃபீட்டு. இதில் ஏர்கிராஃப்ட் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 ஏர்கிராஃப்ட்டுங்க அப்ராக்சிமேட்டாக. அதோட ஒட்டுமொத்த கொள்ளளவு அவ்வளோ விமானங்கள் நீங்கள் உள்ளே பொருத்த முடியும். க்ரூ பார்த்தீங்கன்னா 5680 பேர். இதெல்லாம் இந்த ஷிப்பில் இருக்கவங்க ப்ளஸ் இந்த விமானங்களை இயக்கிறவங்க இருக்காங்க, அந்த க்ரூன்னு சேர்த்து எல்லாமே 5680 பேர். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இவ்வளோ வேகத்தில் ஒரு பிரம்மாண்ட ராட்சசன். இந்த கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா USS ப்ரூவான்ஸ்னு சொல்லுவாங்க. இது USS மைக்கேல் மர்ஃபி அண்ட் USS ஃப்ராங்க் இ பீட்டர்சன் ஜூனியர்னு இத்தனை ஆர்லிக் போர்க் கிளாஸ் கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்குங்க. இதுக்கு அடுத்து ஆன்போர்ட் USS ஆப்ரஹாம் லிங்கன். இட் மீன்ஸ் இந்த ஆப்ரஹாம் லிங்கனில் எந்தெந்த வானூர்திகள் சார்ந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு முதல்ல சொன்ன பாருங்க, அதை அப்படியே லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ FA-80EF சூப்பர் ஹார்னட்ஸ், இந்த கேரியர் பேஸ்டு ஃபைட்டர் அண்ட் ஸ்ட்ரைக் ஏர்கிராஃப்ட் ஒன்று, இது தெரியுதா? இது ரெண்டாவது EA-80G கிரவுலர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் ரேடார் ஜாமிங் ஏர்கிராஃப்ட், இது ஒன்று. இது இல்லாமல் MH-60RS சீஹாக்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஃபார் ஆன்டி சப்மரின் அண்ட் ரெஸ்கியூ, இது ஒன்று. இது இல்லாமல் F-35C லைட்னிங் 2 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஃபார் கேரியர் ஆப்ரேஷன்ஸ், இது வேற இருக்கு. இதெல்லாம் தாண்டி E-2D ஹாக்கை ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கமாண்ட் ஏர்கிராஃப்ட், அதாவது அச்சுறுத்தல் வரப்போதுன்னு முதலே கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட். இங்கெங்கெல்லாம் நம்ம வல்னரபிலிட்டி நிறைய இருக்குது, அங்கே போய் அடிக்கலான்றது சொல்கிறதுக்கும் ஏர்கிராஃப்ட். இது இல்லாமல் ரெஸ்கியூ எதனா ஈடுபடணும், அதுக்கும் வானூர்தி இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அடியை கொடுக்கறதுக்கும் சீறி போகிற ஜெட்ஸும் நிறைய இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஸ்ட்ரைக்கிங் குரூப் USS ஏப்ரஹாம் லிங்கன் குரூப். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இஸ்ரேலை காக்கிறதுக்காக தான் ஈரானுக்கு இந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அமெரிக்கா. ப்ரோ இல்லையே, அமெரிக்கா அவங்களுக்காக பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அடித்து சொல்கிறேன், இந்த விஷயத்தை ஆரம்பத்திலும் ஃபாலோ பண்ணுறதுனால ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா பெரிய த்ரெட்டு அமெரிக்கா கிடையாது, இஸ்ரேலுக்கு தான். இதை தடுக்க தான் அமெரிக்கா இந்த அளவுக்கு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரானுக்கு அமெரிக்கா இவ்வளோ தூரம் பார்த்து பண்ணுது அப்படின்னா, மற்ற அதிபர்களை காட்டிலும் ட்ரம்ப் ஒருபடி மேலே போய் பண்ணுறாரு அப்படின்னா, என்னவோ ஏதோ
மக்கள் அடுத்த நிமிஷத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.